அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். வெளிப்பாடு கேளுங்க. அப்பா நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, என் முன்னாடி பிரச்சனை வைக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன பண்ணணும் ஆண்டவர் கேளுங்க. எல்லார் வாழ்க்கையிலும் இது வரும். ஒரு கட்டத்தில் நீங்க முடிவெடுக்க வேண்டிய சூழல் வரும். பொறுமையாக இருந்து இறை ஞானத்திலே முடிவெடுங்கள். அது வெற்றியாய் அபிஷேகமாய் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் நண்பர்களே. இரண்டாவது இறை வார்த்தை கேளுங்க. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வார்த்தை. அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். இந்த இடத்துல தான் இயேசுடைய விவேகம், இந்த இடத்துல தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பொறுமையா இருக்கிறவர் நம்ம ஆளுவோம். உடனே உடனே முடிவு எடுத்துறாதீங்க, உடனே உடனே கோவப்பட்டுறாதீங்க, உடனே உடனே அவன் தவறு, அவன் நல்லவன், அவன் கெட்டவன் முடிவு பண்ணிடாதீர்கள். இயேசு பொறுமையா இருந்து ஒரு பதில் சொல்றாரு. யார் தவறு செய்யலையோ அவர்கள் முதல் கல்லை எறியுங்கள். எல்லோரும் அமைதியாய் கலைந்து சென்றார். ஏனென்றால் அவர்கள் பார்வையில அவள் தீயவளாக இருந்தாள், ஆனால் இயேசுவின் பார்வையில அங்க இருந்த எல்லோரும் தீயவர்கள் தான். இயேசு பார்த்த பார்வை இந்த உலகம் பார்க்கிற பார்வை அல்ல. எனவேதான் நாம் முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக இயேசுவிடம் செல்ல வேண்டும். நம் பார்வைகள் நம்ம ஏமாற்றும், நம்ம பார்த்ததே அது மாறி போய் இருக்கும், நம் தவறானதை பார்த்திருப்போம். எனவே நம் பார்க்காதது ஏராளமாக இருக்கும். இறைவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, அப்பா என் குடும்பத்தில் இந்த முடிவு எடுக்கணும், ஆசீர்வதிங்க.